இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சொன்ன 3ஆம் வார்த்தை, ஸ்திரீயே அதோ உன் மகன், அதோ உன் தாய். இந்த சம்பவம் எங்க சொல்லப்பட்டிருக்குன்னா, யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 26, 27. இந்த வசனங்கள்ல இயேசு கிறிஸ்து அவருடைய 3ஆம் வார்த்தையை சொல்கிறார். இயேசு கிறிஸ்து சிலுவையில சொன்ன 7 வார்த்தையுமே நம்ம எப்படி வாழணும், நம்ம என்ன செய்யணும், இதெல்லாம் நமக்கு ஒரு முன் மாதிரியாய் அவர் வார்த்தையாக நமக்கு கடைசியில காண்பித்திருக்கிறார். இந்த 3ஆம் வார்த்தையுடைய நோக்கம் என்னன்னு பார்த்தோம்னா, பராமரிப்பை குறித்த ஒரு வார்த்தை. இந்த 3ஆம் வார்த்தை எதற்காக சொல்லப்பட்டதுன்னா, இயேசு தன் மீது இருக்கிற ஒரு கடமையை, ஒரு பொறுப்பை நிறைவேற்றுகிற வார்த்தை தான் இந்த 3ஆம் வார்த்தை. இந்த வார்த்தை எந்த சூழ்நிலையில சொல்லப்பட்டதுன்னு வேதத்தை வாசித்தவர்களுக்கு தெரியும். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்கிறார். அப்போ சிலுவையின் அருகில இயேசுவின் தாயாகிய மரியாள், அவருக்கு அன்பாயிருந்த சீஷன் யோவான், இன்னும் ஒரு சில ஸ்திரீகள் மாத்திரம் நின்று அழுது கொண்டிருக்காங்க. அப்போ ஏசப்பா அவங்க தாயாகிய மரியாளை நோக்கி பார்க்குறாங்க. ஒரு தாயுடைய மனது எப்படி இருக்குன்ற ஒரு மனவேதனையை அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து புரிந்து கொள்றாங்க. புரிந்து கொண்டு மரியாளுக்கு ஆறுதல் அளிக்கும்படியா, மரியாளை கவனிக்கும்படியாக அவர் அங்கு இருந்த யோவானிடம் அவருடைய தாயை பாதுகாத்துக்கோ, காத்துக்கொள்ளுன்ற ஒரு பொறுப்பை யோவான்கிட்ட கொடுக்குறாங்க. இயேசுவோடைய ஸ்தானத்துல அவருக்கு பதிலாக யோவான ஒரு புதிய மகனாக அந்த இடத்துல ஏசப்பா அறிமுகப்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் யோவான் மரியாளை கடைசி வரைக்கும் தாயாகவே பார்த்து கொண்டார். இதான் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 3ஆம் வார்த்தையின் மூலம் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்னன்னு பார்த்தோம்னா, இயேசு ஒரு பிள்ளையாக இருந்து அவர் செய்ய வேண்டிய கடமையை நிறைவேற்றினார். அவர் செய்ய வேண்டிய பொறுப்பை நிறைவேற்றினார். இப்போ நம்ம பார்க்க போற காரியம் என்னன்னா, பிள்ளையாக நம்முடைய கடமைகள் என்ன, அதை குறித்து தான் நம்ம பார்க்க போறோம். முதல் காரியம், பிள்ளையாக நம்முடைய பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யணும். இதுதான் பழைய ஏற்பாட்டுல 10 கட்டளைகளையும் தேவன் சொல்லியிருக்காரு. என்ன சொன்னாரு பெற்றோரை குறித்து? உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாகன்னு ஒரு கட்டளையே கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து அதை தான் நமக்கு ஒரு முன்மாதிரியாய் செய்து காண்பித்திருக்கிறார். அவர் அவருடைய தாயை கனம் பண்ணினார், அவருக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்தார். இங்க பிள்ளையா இருக்கிற நம்ம ஒவ்வொருத்தருமே நம்மை நம்பி கொடுத்திருக்கிற பெற்றோருக்கு இப்பவும் சரி, அவர்கள் முதிர் வயது ஆகும்போதும் சரி, அவர்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமையை கண்டிப்பாக செய்யணும். இதை நம்ம செய்ய தவறினா தேவனுக்கு கண்டிப்பா நம்ம கணக்கு ஒப்புவிக்கணும். அடுத்து, பிள்ளையாக நாம் செய்ய வேண்டிய 2வது காரியம், நமக்கு கொடுத்திருக்க ஆவிக்குரிய தாய் தகப்பன், ஆவிக்குரிய பெற்றோருக்கு நாம் செய்ய வேண்டிய கடமை என்ன? எபிரேயர் 13:17. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். யாராவது ஒருத்தர் அந்த வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 13:17. உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்து இருக்கிறவர்களானபடியால் அவர்கள் துக்கத்தோடு அல்ல சந்தோஷத்தோடு அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோடு அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்க மாட்டாதே. இந்த வசனத்தின் மூலம் நம்மளுடைய ஆவிக்குரிய பெற்றோருக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமை என்னன்னு தெரிந்து கொள்ளலாம். இந்த வசனத்துல என்ன சொல்லியிருக்காங்க? உங்களை நடத்துகிறவர்கள், நம்மை நடத்துகிற நம்ம ஊழியக்காரவங்க இந்த ஊழியத்தை துக்கத்தோடு செய்யக்கூடாது. அவர்கள் அதை சந்தோஷத்தோட செய்யறதற்கு முக்கியமான பங்கு பிள்ளையாகிய நமக்கு தான் இருக்கு. நம்ம ஊழியத்துல அவர்களுக்கு எந்த அளவுக்கு உறுதுணையா இருக்கிறோம், எந்த அளவுக்கு அவர்கள் மனதுல நம்ம துக்கத்தை கொடுக்காம இருக்கிறோமோ அந்த அளவிற்கு அவர்கள் சந்தோஷமாய் அந்த ஊழியத்தை செய்ய முடியும். இன்னொரு காரியம் சொல்லியிருக்காங்க, நம்மளுடைய ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் ஊழியர்காரர்கள் தான் சொல்லி இந்த வசனம் சொல்லுது. அப்போ அதற்கு நம்ம என்ன செய்யணும்? ஊழியக்காரவங்க சந்தோஷத்தோட இந்த ஊழியத்தை செய்வதற்கு நம்மளுடைய கடமை என்னன்னா, இந்த வசனத்திலே இருக்கு, கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் ஊழியத்துல சொல்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் கீழ்ப்படிந்து அடங்குவது தான் நம்மளுடைய கடமை. அடுத்து, 3ஆவதாக பிள்ளையாக நமக்கு இருக்கிற ஒரு முக்கியமான கடமை, நம்ம எல்லாருமே யாரு? ஏசப்பாவோட பிள்ளைகள், கர்த்தருடைய பிள்ளைகள். அப்போ பிள்ளையாக நமக்கு இருக்கிற ஒரு முக்கிய கடமை, இயேசுவுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமை என்ன? அதை நம்ம நிறைவேற்றணும்.
ஏசப்பாவுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமை என்னன்னு இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்காங்க. மத்தேயு 8:20 அந்த வசனத்துல ஒரு வார்த்தை இருக்கு, ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் நரிகளுக்கு குழிகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை. அதுல இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காங்க, மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடமில்லை. தன்னை குறித்து சொல்கிறார். இயேசுவுக்கு தலை சாய்க்க இடமில்லையாம். தலை சாய்க்கிறதுங்கிறது நம்ம இந்த இடத்துல எப்படி பார்க்கலாம்? ரெஸ்ட் எடுக்கிறது, ஒரு இடத்துல தங்கி அங்க இளைப்பாறுறத குறிக்குது. அப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு தங்குவதற்கும் இளைப்பாறுறதற்கும் இடம் இல்லைன்னு இயேசுவே சொல்லியிருக்காங்க. அப்போ நம்மளுடைய கடமை என்னன்னா, இயேசு கிறிஸ்து தங்குவதற்கு ஒரு இடம் வேண்டும். நம்ம தங்கி இளைப்பாறுறதுக்கு எந்த இடம் நல்ல பெர்ஃபெக்டா இருக்கும்? ஒரு வீடு இருந்தா எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம நம்ம சரியா இளைப்பாற முடியும். அப்ப இயேசு தங்குவதற்கு ஏற்ற வீடு எது? இயேசு தங்குவதற்கு, இங்க தலை சாய்க்கிறதுக்கு இயேசு கேட்கிற இடம் எது? எதை குறிக்குது? நம்முடைய இருதயம். இதை குறித்து இன்னொரு வசனத்துல இருக்கு, என்னுடைய வீடு ஜப வீடு என்னப்படும் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு வேதத்துல. அப்போ என்னுடைய வீடு ஜப வீடு. இந்த என்னுடைய வீடு ஆலயத்தை குறிக்கிறது இரண்டாவது தான். முதலாவது யாரை குறிக்குது? நம்மள. நாமே அவருடைய வீடா இருப்போம்னு பவுல் ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு. அப்போ நம்ம ஒவ்வொருவரும் தேவனுடைய வீடு. தேவனுடைய வீடு எப்படி இருக்குன்னு ஏசப்பா சொன்னாங்க, ஜப வீடு. என்னுடைய வீடு ஜப வீடு என்னப்படும். அப்போ நம்ம ஜெபித்து ஜப வீடாக இருக்கும்போது ஏசு கிறிஸ்து தங்குறதற்கு, அவர் இளைப்பாறுவதற்கு ஒரு இடம் கிடைக்குது. அப்ப ஏசப்பா இந்த நாள்ல நமக்காக மரித்திருக்காங்க. அவருக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான கடமை என்னன்னா, இயேசு தலை சாய்க்க ஒரு இடம் இல்லை, அந்த ஒரு இடமாக நம்ம மாறணும். அந்த அந்த வசனத்துல ஏசப்பா சொல்லியிருக்காங்க, ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகள் இருக்குன்னு சொல்லி. அப்போ நம்மளுடைய இருதயம் எப்படி இருக்குன்னா, இந்த ஆகாயத்து பறவைகள்ங்கிறது பறவைகளை டைரக்டா குறிக்கல, விதைகளை பற்றி ஒரு ஊமை இருக்கும். சில விதை வழி அருகே விழுந்ததுன்னு சொல்லி, அதுல அந்த விதைகளை, வழியில விழுந்த விதைகளை ஆகாயத்து பறவைகள் பட்சித்து போட்டதுன்னு இருக்கும், வேதத்துல இருக்கு. அப்போ அந்த விளக்கத்துல இயேசுப்பா சொல்லியிருப்பாங்க, ஆகாயத்து பறவைகள்ங்கிறது சாத்தான்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ ஆகாயத்து பறவைகளுக்கு வீடுகள் இருக்கு, மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடம் இல்லை. இந்த வேளையில நம்மளுடைய இருதயம் எப்படி இருக்குன்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். நம்மளுடைய இருதயத்துல பறவைகளுக்கு கூடு இருக்கா, அல்லது இயேசு கிறிஸ்துவுக்கு தலை சாய்க்க இடம் இருக்கான்னு நம்மளே சோதித்து பார்த்து நம்மை மாற்றிக்கொள்வோம். இப்போ பிள்ளையாக நமக்கு இருக்க வேண்டிய கடமையில 3 காரியங்களை பார்த்தோம். முதலாவது எதை பார்த்தோம்? முதல் காரியம் நம்ம பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமை. இரண்டாவது ஆவிக்குரிய பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமை. மூன்றாவது மிகவும் முக்கியமான நமக்கு இருக்க கடமை எது? இயேசுவுக்கு செய்ய வேண்டிய கடமை. அவர் இருதயத்துல தங்குவதற்கு, நம்மளுடைய இருதயத்துல அவர் தங்குவதற்கு நாம் ஜப வீடாக மாறணும். இந்த வார்த்தையில யோவானை குறித்து ஒரு முக்கியமான காரியத்தை பார்ப்போம். இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தை யோவானையும் மரியாதையும் பார்த்து தான் சொல்றாங்க. யோவானிடமிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், யோவான் இயேசு கிறிஸ்துவுக்கு மொத்தம் எத்தனை சீஷர்கள்? 12 சீஷர்கள் இருந்தாங்க. அந்த 12 சீஷர்கள்லையுமே ரொம்ப ஒரு சின்ன பையன், வயதுல குறைந்தவர் யோவான். அவருடைய வயது 20க்குள்ளதான் இருக்கும்னு ஒரு ஆராய்ச்சியில சொல்றாங்க. அவ்வளோ வயது குறைவான யோவான் இயேசுவுக்காக கடைசி வரையும் நிற்கிறார். முந்தினவன் பேதுரு, இவரை விட பெரிய பெரிய சீஷர்கள்லாம் இருந்தாங்க. எல்லாருமே இயேசுவை பிடிச்சதுமே பயத்துல எங்க போனாங்கன்னே தெரியல, எல்லாரும் ஓடி போயிடுறாங்க பயத்துல. ஆனா எல்லாரையும் விட சின்ன பையன், ஒரு வாலிபர், கடைசி வரையும் இயேசு மரிக்கும் வரையும் சிலுவையின் அருகே நிற்கிறாரு. இவர் நிற்கிறதற்கு காரணம் என்னன்னா, ஒரு வசனத்தை வாசிப்போம். ரோமர் 8:36-37. நானே வாசிச்சிடுறேன். ரோமர் 8. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றையும் நம்மில் அன்பு கூறுவர்களாலே முற்றிலும் ஜெயங்கொள்ளுவர்களாய் இருக்கிறோமே. ஆமென். இந்த வசனத்துல முதல் வார்த்தை, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? இப்ப யோவான் அப்படிதான் இருந்தார். கிறிஸ்துவின் அன்பை விட்டு யோவானை யாராலையும் பிரிக்க முடியல. மற்ற சீஷர்கள்லாம் பயந்து போயிட்டாங்க. ஆனா
யோவான் கிறிஸ்து மேல வைத்திருந்த அன்புனால நான் வாழ்ந்தாலும் மரித்தாலும் இயேசுவுக்காகன்ற அந்த ஒரு அறிக்கையோடு அவர் சிலுவை வரையும் இயேசுவின் பின்தொடர்ந்து சென்றார். அவர் அப்படி கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரியாது இருந்ததுனால அவருக்கு என்னெல்லாம் நடந்துச்சுன்னு பார்த்தா, முதல் காரியம், அவர் இயேசுவின் அன்பான சீஷர் என்று சொல்லப்படுகிற ஒரு பாக்கியத்தை பெற்றார். 12 சீஷர்கள் இருந்தாலும் இவர் ஒருத்தர் மட்டும்தான் நம்ம அப்படி சொல்றோம், இயேசுவுக்கு அன்பான சீஷர். இரண்டாவது, அவருக்கு என்ன கிடைச்சது? அவர் கிறிஸ்துவின் அன்புல உறுதியா இருந்ததுனால யாருக்குமே இவருக்கு வெளிப்படுத்தப்பட்ட அளவிற்கு ரகசியம் வேதத்துல வேற யாருக்குமே தேவன் வெளிப்படுத்தல. இயேசுவின் வருகைக்கு அப்புறம் என்ன நடக்கும்ன்ற பல ரகசியங்களை யோவான் தான் நமக்கு வேதத்துல எழுதி வைத்து போயிருக்கிறார். இதற்கு காரணம், அவர் கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரியாதிருந்தார். அடுத்து நமக்கு தெரியும், சீஷர்கள் எல்லாருமே இரத்த சாட்சியாக பல பாடுகளோடு தான் மரித்தாங்க. யோவானுக்கு என்ன நடந்துச்சு? அவர் இயற்கையாக மரித்தார். அதற்கு முன்பாக நடந்த ஒரு சம்பவம், யோவானுக்கும் ஏசப்பாவை பத்தி சொல்றதுனால அவரை கொதிக்கிற எண்ணெயில, ஒரு பெரிய கொப்பரையில நல்லா கொதிக்கிற எண்ணெயில அவரை யோவானை தூக்கி போட சொல்லி அவருக்கு தண்டனை கொடுத்துருந்தாங்க. அப்போ யோவான் அந்த எண்ணெயில போடும் பொழுது யோவானுக்கு எந்த ஒரு ஆபத்துமே வரல, எந்த ஒரு சேதமுமே அவருக்கு வரல. அவர்களே அதை பார்த்து ஆச்சரியப்பட்டு தான், இவன் என்ன செஞ்சாலும் யோவான் மரிக்க மாட்டாருன்னு தெரிஞ்சு யோவானை பத்மு தீவுக்கு நாடு கடத்திடுறாங்க. அங்கதான் அவர் வயது முதிர்ந்து இயற்கையாக மரித்தார். இப்போ எல்லா சீஷர்களுக்குமே தண்டனை கொடுத்தாங்க, ஆனா எல்லாருமே இறந்துட்டாங்க. யோவான் மட்டும் இறக்கல. அதற்கு காரணம் என்ன? அவர் கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரியாதிருந்தார். இந்த வசனத்திலே 37 கடைசியில பார்த்தோம்னா, நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களா இருக்கிறோம். மேல வர முதல் வசனத்துல சொல்லியிருக்கிற இந்த துன்பம், வியாகுலம் எல்லாத்துலயும் நம்ம ஜெயிக்கணும்னா நம்ம கிறிஸ்துவின் அன்புல உறுதியா இருக்கும் போது இயேசுவால நம்ம அதை ஜெயிப்போம்னு சொல்லி வசனத்துல தெளிவா சொல்லியிருக்கு. அப்போ யோவான் கிறிஸ்துவின் அன்புல உறுதியா இருந்ததுனால இயேசு கிறிஸ்து அவரை அந்த ஒரு ஆபத்திலிருந்து விலக்கி காத்தார். இப்போ வாலிபர்களாக இருக்கிற நம்ம முதலாவது யோவான்கிட்ட இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய காரணம், கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்ம பிரியாம இருக்கணும். நம்ம எல்லாருமே இந்த நாள்ல ஏசப்பா நமக்காக மரித்ததை நினைவு கூற இந்த நாள்ல இயேசுவோடைய அன்பை விட்டு நம்ம எந்த சூழ்நிலையிலும் எந்த மனிதராலையும் நம்ம பிரிந்திடக்கூடாதுன்னு ஒரு தீர்மானம் எடுத்து இந்த 2 வசனத்தையும் எல்லாருமே சேர்ந்து ஒருதடவை வாசிப்போம். ரோமர் 8:36-37. ஒரு இருதயத்திலேருந்து சும்மா இல்லாம, நான் கடைசி வரையும் உங்களுக்காக இருப்பேன் யோவானை போலன்னு சொல்லி ஒரு தீர்மானத்தோடு வாசிப்போம், சேர்ந்து வாசிப்போம். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாச மோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. இந்த வேளையில நம்ம யோவானை போல கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரியாம இருந்து இந்த உலகத்துல வர உபத்திரவத்திலையும் ஜெயித்து தேவன் நமக்காக வைத்திருக்கிற தேவனுடைய ராஜ்யத்திலும் நம்ம பிரவேசிக்க வேண்டும் என்று தேவன் விரும்பி நமக்காக பலியானார். நாம் யோவானை போலவும் தீர்மானம் எடுத்து வாழுவோம். அதுபோல இயேசு கிறிஸ்து விரும்பின கடமைகளையும் நாம் நிறைவேற்றுவோம். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 4வது வார்த்தை,